பொய் அவதூறு பரப்புனா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், கேஸ் போடுவோம், ஜெயில வைப்போம், இப்படிலாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? ஒரு கருத்து சுதந்திர மக்களுக்கு இல்ல. அரசாங்கத்தை பத்தி பேசினா தப்பு, அவதூறு பரப்புனா தப்பு. அப்ப இது என்னங்க? தளபதியை பத்தி தப்பா ஊர் முழுக்க போஸ்டர் விட்டுறது. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க கேஸ் போட மாட்டீங்களா? அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இங்க யாருமே அவதூறு பரப்புலைங்க. உண்மையா பார்த்த விஷயத்த தான் சொல்றாங்க. சில பேர் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, சில ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாம கூட வச்சிருக்காங்க. அது தேவைப்படும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. யாருமே பொய் அவதூறு பரப்பணுங்கிற அவசியமே இல்லைங்க. தமிழக அரசு மேல எந்த தப்பு இல்லைங்க. தளபதி விஜய் அவர்கள் மேல எந்த தப்பு இல்லை. இந்த விஷயத்த நம்ம மக்கள் கிட்ட விட்டலாம், அவங்க முடிவெடுக்கட்டும். நீங்க சொல்லுங்க மக்களே, கருத்துக்கல. இங்க எல்லாருக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு. உங்க மனசுல என்ன தோணுதோ உண்மையா மனசை தொட்டு கமெண்ட் பண்ணுங்க. பொய்யா யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் என்ன பேசுறாங்கிறத நான் ஆடியோட கேட்டுறேன். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த போஸ்ட் வந்து போஸ்ட் ஓட்டர்கிட்ட கொடுத்து திமுகவுல நகர செயலாளராக இருக்கிற தமிழ் தென்றல் வாதியார்ன்றவர் வந்து இதை கொடுத்து ஒட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ற வேலைய நீங்க டைரக்டா பண்ணணும்னா பண்ணலாம். உங்க பேரு உங்க கட்சி பேரை பயன்படுத்தி கூட. ஏன் இன்னொருத்தர் மூலியமா இதை நீங்க பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க இவரை ஏதாவது எதிர்க்கணும் பண்ணணும்னா டைரக்டா பேஸ் டு பேஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க பண்ண விஷயம் தான் கரூர்ல உங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்குது. திரும்பி இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயத்த பண்ணி திரும்ப ஏன் நீங்க உங்களுக்கு அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பார்க்கணும், பேசணும், எதிர்க்கணும் அப்படின்னா டைரக்டா மூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்டைரக்டா இன்னொருத்தவங்க மூலியமா பண்றது மிகப்பெரிய தவறாக முடியும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் பண்றதுனால எங்களுக்கு அது அவரை வெறுத்துருவோம், அவருக்கு முன்னாடி நாங்க போக மாட்டோம்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான செயல். எங்களுக்கு இன்னும் அவருக்கு மேல ஒரு மதிப்பு மரியாதையும் கூட அவருக்கு பின்னாடி எப்பவும் நாங்க கூட இருப்போம். எப்பவும் கூட நின்று நாங்க அவருக்கு பின்னாடி செயல்படுவோம்.